நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் மார்ச் மாத ராசி. மார்ச் மாதம், இந்த மாசம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சில விஷயங்கள், கிரக மாற்றங்கள் நிகழ்ந்தது. மெயினா சனி பகவான், சனி பெயர்ச்சி 2026 மார்ச் மாசம் 6ஆம் தேதி ரொம்ப மெமரபிளா இருக்க போகுது. இந்த மார்ச் மாசம் லைஃப்ல ஒரு மெமரபிளா இருக்க போகுது. சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தரக்கூடிய ஒரு மந்த் அப்படின்னா இந்த வருஷத்திலேயே இந்த மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி நிகழ்கிறது. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதே போல சூரிய பகவான் மீனராசிக்கு போறாரு. அங்க கிரக யுத்தம் நடக்க போகுது. சனி, சூரியன், ஏன்னா பகை கிரகங்கள் ஒன்னோட ஒண்ணு கீழே ஒண்ணு மேல, ஒண்ணுக்கு ஒண்ணு மேல நோக்கி போகும்போது, எதிரும் புதிருமா போகும்போது அந்த கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. நட்பு கிரகங்கள் இருந்தா அது பலமான கிரக சேர்க்கை அப்படின்னும், பகை கிரகங்கள் ஒன்னோட ஒண்ணு மேல நேருக்கு நேர் போச்சுனாக்கா கிராஸ் பண்ணிட்டோம்னா அது கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு உத்திரட்டாதியில இருக்காரு அப்படி வச்சுப்போமே. போராட்டாதுல சனி உத்திரட்டாதிக்கு டச் பண்ண போறாருன்னா அப்ப அது கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. சூரிய பகவானை நோக்கி சனி பகவான் செல்வது. அப்ப இந்த மார்ச் மாசம் சனி பெயர்ச்சி நடக்குது. சூரிய பெயர்ச்சி நடைபெறுகிறது பங்குனி மாசம். அதே போல அந்த இடத்துல சுக்கிரனும் பெயர்ச்சி அடைகிறார். அப்போ இந்த மார்ச் மாசத்தை பொறுத்தவரையில் சனி, சூரியன், சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை முழுவதுமாக ஒரு நல்ல கிரக காம்பினேஷன் சொல்லலாம். சூரியன் உயர்ந்த ஜாதி, உயர்ந்த தத்துவம் உடையவர். சுக்கிரன் அதே போலதான் ஃபேமஸ் ஆனவர். செலிபிரிட்டி சனி பகவான், எல்லாத்துக்கும் காரணகர்த்தா அவர் தான். இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு இந்த மார்ச் மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குன்னு ரொம்ப ஷார்ட்டா பார்க்கலாம் பாருங்க. மகர ராசி அன்பர்களே, மார்ச் மாசத்துல இருந்து கம்ப்ளீட்டா 7.5 சனி முடியுது. கவலையே வேண்டாம். கிட்டத்தட்ட 8 வருஷமா ஒரு போராட்டம். நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, எனக்கே தெரியும். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, எவ்வளவு கீழே விழுந்து எழுந்து வந்திருக்கீங்க, எவ்வளவு அடிபட்டு இருக்கு. அதுவும் ஸ்பெசிபிக்கா மகர ராசி அன்பர்கள் எவ்வளவு தூரம் உடல்நிலை ஆரோக்கியம் நல்லா இருந்த உடம்பு சாமி இப்ப கெட்டு போச்சு. சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, தைராய்டு வந்து போச்சு, 3மே இருக்கு, 2மே இருக்கு. நிறைய ஹார்ட் ஆபரேஷன், அதே போல நிறைய கிட்னி சம்பந்தப்பட்ட ஆபரேஷன், ஸ்டோன் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் நிறைய உடல்நல குறைவுகள். பெண்களாக இருப்பாங்க, யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட ஆபரேஷன், சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட், பிரஸ்ட் கேன்சர், இதெல்லாம் பெண்களுக்கு ஒரு பக்கம். அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் ஒரு பக்கம். மகர ராசிக்கு உடல்நிலை ஆரோக்கியம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸோட பெரிய மனக்குழப்பம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள். இன்னும் கூட ஒரு அம்மா 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஜாதகம் பார்த்தாங்க. தொடர்ந்து நமக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த அம்மா மலேசியால இருந்து யுஏஇ போனாங்க, யுஏஇல இருந்து அப்புறம் குவைத்து போனாங்க. அதே போல இங்க ஆந்திரால இருந்து ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த அம்மா நம்ம கிட்ட வாராகி இடத்துல மிகுந்த பக்தி உள்ள ஒரு வாட்டி நேர்லயே வந்துட்டு போனாங்க. நாம 2 முறை அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம். ஆந்திரா போயிட்டு வந்திருக்கோம், கர்னூல் மாவட்டம். அப்போ அவங்களும் தொடர்ந்து, சாமி நான் மகராசி இன்னும் நமக்கு சரியாகலையே ஏன் சாமி, இன்னும் நமக்கு சரியாகலையே ஏன் சாமி, இன்னும் நமக்கு சரியாகலையே ஏன் சாமி. ஏன்னா இப்ப இந்த ஆட்சி மாற்றங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க அந்த கணவரை ஒரு சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாரு. ஒரு பெரிய சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. வெளியே வர முடியாத ஒரு சட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள பாதுகாப்பா எந்த தண்டனையும் இல்லாம வெளியில கொண்டு வரணும். இதுதான் பிரேயர், இதுதான் பரிகாரம். இதை நாம ஜெயிச்சு கொடுக்கணும்.
அப்ப இதை போல ஒவ்வொரு மகர ராசி என்பர்களும் நீங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், வேர்ல்டு வைடு உலகத்துல நீங்க எந்த மூலையில வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக, மரியாதை குறைவா இருக்கலாம், சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இது ரிலேட்டடா வரக்கூடிய வம்பு வழக்குகள், அதில் போட்டி பொறாமை கொஞ்சம் அப்படியே உச்சம் பெற்றதுனாக்கா செய்வினை கோளாறுகள். இது எங்க போய் முடியும்? மாந்திரீகத்துல போய் முடியும். உச்சம் அதுதான். அப்ப மாந்திரீக கோளாறுகள், இப்போ மாந்திரீகம் வச்சாச்சுன்னா என்ன ஆகும்? அந்த குடும்பமே சதஞ்சிச்சுன்னா நம்ம அப்பதான் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஆஸ்பத்திரி செலவுகளா வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் சமாளிக்க முடியாது. அப்போ இவங்கள்ட்ட வராம அவங்க ஒதுங்கி இருக்க ஆரம்பிப்பாங்க, டைவர்ட் ஆவாங்க. பசங்களுக்கு வேற வெவ்வேறு வகையில கஷ்டங்கள் ஏற்படும். அப்ப இதையெல்லாம் நினைச்சு பார்க்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களை நீங்க வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், நான் அதான் சொல்றேன், ஜாபா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், மாணவ மாணவிகளாக இருக்கலாம். எல்லா வெளிநாடுகளில் நிறைய மாணவர்கள் மாணவிகள் ஒரு யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணுவாங்க, படிப்பாங்க, அங்கே ஸ்கை ஃபண்டு கொடுப்பாங்க, அதை வச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுவாங்க. அப்படியே அங்கே ஏதாவது ஜாப் தேடுவாங்க. அவங்க தான் அங்கே விசாக்கு அப்படியே கொடுத்துட்ருப்பாங்க. அவங்க அப்படியே எனக்கு ரினியூவல் பண்ணுவாங்களா, எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்களா, ஏன்னா கண்டினியூ பண்ணுவாங்களா, ஸ்கைஃபன் கிடைக்குமா, இன்னும் ஒரு ஜாப் தேடலாமா, இவங்க ரிலீவ் பண்ணுவாங்களா, இல்லை எனக்கு விசா ரினியூவல் ஆகுமா, இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ், நிறைய கேள்விகள். மகர ராசி அன்பர்களே இந்த மார்ச் மாதம், அதனாலதான் சொல்றேன், இந்த மார்ச் மாசம் நார்மலா ஒரு ஏழ்மை குடும்பத்தில் நீங்கள் இருந்தாலும், ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தாலும், உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வியாபாரம் இல்லாமல் இருக்கிறது, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு மகர ராசினா அவங்க எப்படி எழுந்து வந்திருக்காங்கன்றது எனக்கு தான் தெரியும். அவ்வளோ உதாரணம் என்னால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மகர ராசியோடு உங்களோட நெருங்கி பழகியவன் நான். ஒரு நாளைக்கு ஒரு 100-120 போன் வருதுன்னா அதுல 50% 60 போன் மகர ராசியா இருக்கும். அவ்வளவு தூரம் மகர ராசிக்கு நம்ம வழி காமிச்சிருக்கோம், வாராகி காப்பாத்தி கொடுத்துருக்காங்க உங்களை. கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே, உங்கள் எல்லா கவலையும் தீரும், எல்லா கஷ்டமும் தீரும், நீங்க நல்லா இருப்பீங்க. இது போக இந்த சனி பயிற்சி வேற உங்களுக்கு நல்லா இருக்கு, உங்களுக்கு தான் மகிழ்ச்சியா இருக்கு. அப்போ இது போக உங்களுக்கு கேள்விகள் இருக்குமே, நீங்க கரெக்டா சொன்னீங்க சாமி. சோ நான் இந்த 8 வருஷத்துல நான் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டேன், எனக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க. நான் வேலை கிடைக்கணும், தொழில் கிடைக்கணும், வருமானம் கிடைக்கணும், காசு வரணும், ஏதோ ஒரு கேள்வி, செய்வனை இருக்கு, ஏதோ ஒரு கேள்வி. உங்கள் கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள்.